இன்றைக்கி டேஸ்டியான மேகி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மேகியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மேகியை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து பச்சை தண்ணியில் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், கோல்டு வாட்டரில். அப்போ தான் உங்களுக்கு மேகி ஒட்டாமல் வரும். இப்போது கொஞ்சமாக பேனில் ஆயில் சேர்த்துட்டு கடுகுளுந்தம் பருப்பு போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மேகி செய்யும்போது எப்போயுமே மேகி வெந்ததுக்கப்புறமா கோல்டு வாட்டரில் 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா மேகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்குது பாருங்கள், நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மேகி பவுடர்லேயே உப்பு இருக்கும். வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா இதை வந்து வதங்க வச்சுக்கலாம். ரெண்டு ஓரளவுக்கு குக் ஆனால் போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் மேகி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேகி பவுடரை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மேகி சேர்த்ததுக்கப்புறமா பவுடர் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த மேகியில் வந்து கோட் ஆகாது மசாலா. அதனால் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த மேகியை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது பாயில் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மேகி இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மேகி ரெடி. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் தூவி இறக்கிடலாம்.